ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தபோது தேவதூதர்கள் பரம சேனையின் திரள் தரிசனமாகி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை நாம் துதிப்போமா? நல்ல உற்சாகமாக பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. உங்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள். தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து அவதரித்த இந்த நாளிலும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. பாடுவோமா? இசை மழையில் தென்கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். இசை மழையில் தென்கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். வான் மலர்தான் இப்புவியினிலே மலர்ந்திட்டதே நம் வாழ்வில் இன்று. வான் மலர்தான் இப்புவியினிலே மலர்ந்திட்டதே நம் வாழ்வில் இன்று. நமக்காய் பிறந்தார் பாசம் கொண்டு வாழ்வின் மீட்பின் பாதையிலே. இசை மழையில் தென்கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய். சேர்ந்து பாடுவோம். இசை மழையில் தென்கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். மாசற்றவர் நம் வாழ்வினிலே மகிமை என்றே கண்டோம். விடிவெள்ளியாக தேவபாலன் தாழ்மை தாங்கி அவதரித்தார். மாசற்றவர் நம் வாழ்வினிலே மகிமை என்றே கண்டோமே என்று. மாசற்றவர் நம் வாழ்வினிலே மகிமை என்றே கண்டோமே என்று. விடிவெள்ளியாக தேவபாலன் தாழ்மை தாங்கி அவதரித்தார். இசை மழையில் தென்கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். இசை மழையில் தென்கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். நல்ல சந்தோஷமா கவலைகளை மறந்து கர்த்தரை துதிப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு? நல்ல தலைக்கு மேல கையை தட்டி உலகம் என்னும் பெதஸ்தாவிலே கரையதனில் பல ஆண்டுகளாய். உலகம் என்னும் பெதஸ்தாவிலே கரையதனில் பல ஆண்டுகளாய். பாதை தெரியாதிருந்த நம்மை வாழ வைக்க வந்துதித்தார். பாதை தெரியாதிருந்த நம்மை வாழ வைக்க வந்துதித்தார். இசை மழையில் தென்கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். இசை மழையில் தென்கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். தேவதூதர்கள் ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த தேவன் மனிதனாக அவதரித்த அந்த நாளிலும் இந்த தேவதூதர்களால் பரலோகத்தில் இருக்க முடியாமல் இறங்கி வந்து உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி பாடி தேவனை துதித்தார்களாம். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதே பாடல் துதி ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. அது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய வருகை மட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். பக்கத்தில் பார்த்து சொல், நீங்க அவருக்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கு. யூ ஆர் மேட் ஃபார் ஹிம். இப்படியாக சொல்வார்கள். புதிதாய் திருமணம் முடிந்தவுடன் மேட் ஃபார்
ஈச்சதர் என்று சொல்வார்கள். ஒருவருக்காக ஒருவர் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அது நாட்கள் செல்ல செல்ல அந்த அன்பு குறையாது, கூடிக்கொண்டுதான் போகும். நம்ம ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கிற அன்பும் நாட்கள் செல்ல செல்ல அது ஆழத்திற்குள் சென்று கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவருக்காகவே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை மகிமை பாருங்க. அவரும் நமக்காகவே இந்த பூமியிலே மனுஷனாக உண்டாக்கப்பட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? சற்று யோசித்து, அந்த மாசற்ற தெய்வம், குறையேதும் இல்லாத தேவ அவதாரம் இயேசு கிறிஸ்து நம் வாழ்வினிலே பிரவேசித்ததினால் மகிமை. நாமெல்லாம் கழுதைகளைப் போல இந்த கழுதையின் மேலே கர்த்தர் அமர்ந்திருப்பதினாலே மகிமை. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மாசற்றவர் நம் வாழ்வினிலே மகிமை என்றே கண்டோமே இன்று. மாசற்றவர் நம் வாழ்வினிலே மகிமை என்றே கண்டோமே என்று. விடிவெள்ளியாக தேவபாலன் தாழ்மை தாங்கி அவதரித்தார். விடிவெள்ளியாக தேவபாலன் தாழ்மை தாங்கி அவதரித்தார். இசை மழையில் தென் கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார். அன்பாய் பாடுங்கள். இசை மழையில் தென் கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தே அன்பாய் பாடுங்கள். 38 வருடம் குளம் கலக்கப்படுகிற போது, தேவதூதன் இறங்கி குளத்தை கலக்குகிற போது, என்னை கொண்டு போய் விடுவார் யாரும் இல்லை என்று தவித்து கொண்டிருந்த அந்த வியாதியஸ்தனை கரை சேர்ப்பதற்கு, அவன் வாழ்க்கையிலே வெளிச்சம் உண்டாவதற்கு ஒரு நாள் வந்தது. தேவகுமாரன் அங்கு பிரவேசித்த போது, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவகுமாரன் பிரவேசித்தபடியினால், தேவகுமாரன் இயேசு நம்முடைய உள்ளத்தில் பிறந்தபடியினால், பாதை தெரியாமல் இருந்த நமக்கு அவர் பாதை காட்டினார். எத்தனை பேருக்கு ஆண்டவர்? அதனால தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். இல்லைன்னா இன்னைக்கு திருப்பூரில் கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் என்னைக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும், நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமம் தரித்தேன் என்று சொல்லி, உன்னை நித்திய மாட்சிமையாக வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டாரே. பாதை தெரியாதிருந்த நம்மை வாழ வைக்க வந்துதித்தா. பாதை தெரியாதிருந்த என்னை வாழ வைக்க வந்துதித்தா. இசை மழையில் தென் கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தாரன். நல்லா சந்தோஷமா. இசை மழையில் தென் கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தா. அன்பாய் பாடுங்கள். உலகம் என்னும் பெதஸ்தாவிலே கரையதனில் பல ஆண்டுகளாய். உலகம் என்னும் பெதஸ்தாவிலே கரையதனில் பல ஆண்டுகளாய். பாதை தெரியாதிருந்த என்னை வாழ வைக்க வந்துதித்தா. பாதை தெரியாதிருந்த நம்மை வாழ வைக்க வந்துதித்தா. இசை மழையில், நல்லா கையை தட்டி சந்தோஷமா அன்பாய் பாடுங்கள். இசை மழையில் தென்காவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தா. அன்பாய் பாடுங்கள். பக்தன் இப்படி எழுதுகிறான். வான் மலர், வானத்தில் பூத்த ரோஜா இந்த பூமியில் பிறந்தது, நம்முடைய உள்ளத்திலும் பிறந்தது. இந்த பூமியிலே மலர்ந்திட்டது. நம்முடைய வாழ்விலே, நம்முடைய இருதயத்திலே இயேசு என்னும் அந்த நித்திய ராஜா, நித்திய ரோஜா மலர்ந்து மனம் விட்டு வீசிக்கொண்டே இருக்கிறார். கைதட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நமக்காய் பிறந்தார் பாசம் கொண்டு. எப்பொழுதுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்வார்கள். ஒரு நல்ல சூழ்நிலையை விட்டு யாருமே வரதுக்கு ரொம்ப யோசிப்போம், அப்படி தானே? ஆனால் நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற கம்ஃபர்ட், எல்லாவித சுகங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக எனக்காக தாழ்மையாக அந்த மாட்டு கொட்டிலே அவர் மனிதனாக அவதரித்தார். நீங்களும் நானும் என்னவெல்லாம் அனுபவிப்போமோ அத்தனையும் அவர் அனுபவித்தார். குளிரை அனுபவித்தார்,
வேதனை அனுபவித்தார், வறுமை அனுபவித்தார், எல்லாவற்றையும் அனுபவித்தார். ஆனால் எதற்காக? உங்களையும் என்னையும் தன்னோடு கூட பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக. அந்த பாடலின் அடியை மீண்டும் பாடுவோமா? வான்மலர்தான் இப்புவினிலே மலர்ந்திட்டதே நம் வாழ்வு இன்று. வான்மலர்தான் இப்புவினிலே மலர்ந்திட்டதே நம் வாழ்வு இன்று. நமக்காய் பிறந்தார் பாசம் கொண்டு வாழ்வின் மீட்பின் பாதை இதே. நமக்காய் பிறந்தார் பாசம் கொண்டு வாழ்வின் மீட்பின் பாதை இதே. இசை மழையில் தென்கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். இசை மழையில் தென்கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்காக அவருடைய தாயார் அவரை எருசலேம் தேவாலயத்திற்கு கூட்டி சென்றார்கள். அந்த தேவாலயத்தில் முதிர் வயதுள்ள ஒரு மனிதன் காத்திருந்தான். கர்த்தருடைய இரட்சணியத்தை காண்பதற்கு முன்பாக நீ மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு சொல்லியிருந்தார். ஆகவே அவன் காத்திருந்தார். பல வருடங்களாக காத்திருப்பார். அவருக்கு வயது எத்தனை என்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் கர்த்தரை அவர் கண்டபோது, இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக அந்த தேவாலயத்திலே வைத்து அவர் கண்டபோது அவர் சொன்னார், புறஜாதிகளுக்கு ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் பிறந்திருக்கிற உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. கண்டேன் என் கண் குளிர. அப்படிதான் அவர் பாடியிருப்பார். அப்படிதானே? அவரை கையில் ஏந்தி எப்படி இருக்கும் பாருங்க. ரொம்ப ரொம்ப அற்புதம் இல்ல? ஆண்டோடைய பிறப்பு ரொம்ப அற்புதம். அவர் பிறப்பதற்கு 15 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கன் சொல்லிவிட்டார். அதற்கு முன்பு ஆதியிலே தேவனுடைய முதல் படைப்புகள் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது கூட ஆண்டவர் சொல்லிவிட்டார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அன்றைக்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை கரங்களில் ஏந்தி அந்த சிமியோன் பாடியிருப்பார், கண்டேன் என் கண் குளிர. இப்பொழுது சமாதானத்தோடே உம்முடைய அடியானை போக விடுகிறீர்கள். அதே நேரத்திலே அவனோடு கூட காத்திருந்த இன்னொரு வயதான ஒரு விதவையும் அவனோடு சேர்ந்து கொள்ளுகிறார். 84 வயது தேவாலயத்தில் இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீ, அந்த விதவையும் இணைந்து எல்லாரும் காத்திருந்த இரட்சணியத்தை கண்டு அவளும் மகிழ்ந்தாள். இன்றைக்கு நாமும் கூட எத்தனையோ பேர் காத்திருந்த அந்த தேவாதி தேவன் மனிதனாய் அவதரித்தார். ஆனால் நீங்களும் நானும் காத்திருக்கவில்லை. ஆனால் நம்மை தேடி வந்து நம்முடைய இதயத்தின் வாசலை தட்டி நாம் திறந்த போது நமக்குள்ளே பிறந்து பிரவேசித்த தேவாதி தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். விண்ணோர்கள் கோமானை கோமானை கண்டேன் என் கண் குளிர. கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி கண்டேன் என் கண் குளிர. கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. பெத்தலேம் சத்திர முன்னணையில் உற்றோருக்கு உயிர் தரும் உண்மையாம் என் இரட்சகனை கண்டேன் என் கண் குளிர. கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. தேவாதி தேவனை ஓயாது ஸ்தோத்தரிக்கும் ஒப்புணிகர் அற்றவனை நான் கண்டேன் என்று அவர் பாடினார். அடுத்த அடியில் பாடினோம், பார்வேந்தர் தேடி வரும் பக்தர் பெறனை. இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் தேடி வருகிற பக்தருடைய தெய்வத்தை ஆவேந்தர் அடி தொழும் மாடு மேய்க்கிற இடையர் அடி தொழுகிற அன்பனை என் இன்பனை நான் கண்டேன். 4வது அடியில் பாடுகிறோம், முத்தொழில் கர்த்தாவாம் முன்னவனை இத்தரை மீட்க என்னை நடத்தி வந்த மன்னவனை நான் கண்டேன். அடுத்த அடியில் பாடுகிறார், மண்ணோர் இருள் போக்கும் மாமணியை விண்ணோரு வேண்டி நிற்கும் விண்மணியை என் கண்மணியை நான் கண்டேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகமாக ஹல்லேலூயா.
கண்டேன் என் கண் குளிர, கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. விண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி கண்டேன் என் கண் குளிர, கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. பெத்தலேம் சத்திர முன்னணையில், பெத்தலேம் சத்திர முன்னணையில், உற்றோர்க்கு உயிர் தரும் உண்மையாம் என் ரட்சகனை கண்டேன் என் கண் குளிர, கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. சேர்ந்து பாடுவோம். தேவாதி தேவனை தேவசனை, தேவாதி தேவனை தேவசனை, ஓயாது ஸ்தோத்தரிக்கும் ஒப்புனிகரற்றவனை கண்டேன் என் கண் குளிர, கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. பார்வேந்தர் தேடி வரும் பக்தர் பரனை, பாவேந்தர் தேடி வரும் பக்தர் பரனை, ஆவேந்தர் அடி தொழும் அன்பனை என் இன்பனை நான் கண்டேன் என் கண் குளிர, கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. முத்தோளில் கர்த்தாவா முன்னவனை, முத்தோளில் கர்த்தாவா முன்னவனை, இத்தரை மீட்க என்னை நடத்தி வந்தவனை கண்டேன் என் கண் குளிர, கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. மண்ணோர் இருள் போக்கும் மாமணியை, மண்ணோர் இருள் போக்கும் மாமணியை, விண்ணோரும் வேண்டி நிற்கும் விண்மணியை கண்மணியை கண்டேன் என் கண் குளிர, கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. எத்தனை பேர் கண்டேன் என் கண் குளிர, கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி கண்டேன் என் கண் குளிர, கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் ஒருவர் உண்டு. அவர் யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. வலது கரத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோமா? பெரும் பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. பாவத்தை சுட்டி காட்டி கண்டித்து உணர்த்துகிற தெய்வம் யார்? வலது கரத்தை உயர்த்தி அவர்தான் இயேசு கிறிஸ்து. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. சொன்ன சொல் தவறாத நம்பிக்கைக்கு உரியவர் யார்? அவர்தான். பாரபட்சம் இல்லாத நேர்மை உள்ள தெய்வம் யார்? அவர்தான். எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அவர்தான், அவர்தான். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? ஆராதனைக்கு தகுதியான தெய்வம். வலது கையை உயர்த்தி சொல்லுவோம். இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே.
இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும்பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும்பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயின் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயினும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே, ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே, 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 இயேசு நீர் மாத்திரமே. நல்ல கரங்களை தட்டி அந்த ஒப்பு நிகரற்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு குலத்திற்கும் ஒரு தெய்வம் இருக்கும். ஆனால் அறிஞர் அண்ணா இப்படி சொன்னார், ஒன்றே குலம் ஒருவரே தேவன். நாம் அதோடு சேர்த்து சொல்லுவோம், அவரே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உலகத்தில் எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஒருவேளையில் ஒரு காலத்தில் குல தெய்வத்திற்கு சென்று பலியிட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு கர்த்தர் ஒன்றே குலம் ஒருவனே தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திர பலியிடும்படி இன்றைக்கு இங்க கொண்டு வந்திருக்க அதை நினைச்சு கர்த்தரை துதிப்போமா? நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவை கும்பிடுறதுக்கு நம்ம ஊர் பாஷையில சொன்னா, அவரை கும்பிடுறதுக்கு எந்த ஊருக்கும் போய் கும்பிடணும்னு அவசியம் இல்லை. எந்த புண்ணிய ஸ்தலத்துக்கும் போய் அவரை கும்பிடணும், சாமி கும்பிடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் அவரை கும்பிடலாம், எங்கே இருந்தாலும் அவரை தொழுது கொள்ளலாம். ஓ, எல்லா குலத்துக்கும் தெய்வம், எல்லா ஊருக்கும் தெய்வம், எல்லா மாநிலத்துக்கும் எல்லா தேசத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு மாத்திரமே. யாரா இருந்தாலும் அவர் தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. நாம் எப்படி இருக்கிறோமா? இன்றைக்கும் ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு சிலர், ஐயோ நான் என்ன பாவம்லாம், அன்றைக்கு ஒருத்தர் இப்படியாக எழுதினதை நான் வாசித்தேன். ஆண்டவரால் மறக்க முடிந்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரால் மறக்க முடிஞ்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மறக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாம செய்த பாவம், நாம செய்யறதில்லை, செய்த பாவம் நாம செய்து அறிக்கையிட்டு அவருடைய ரத்தத்தால், அவருடைய குமாரன் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட அந்த பாவம் இருக்கு பாருங்க, அதை நம்ம மறக்க மாட்டோம். திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருப்போம், ஐயோ நான் அப்படிலாம் செஞ்சேன்னு. ஒரு தடவை சொல்லிட்டோம்ல, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவருடைய வேதம் சொல்லுகிறது, உன் பாவத்தை நான் என் முதுகுக்கு பின்னாக எரிந்து அவர் மறந்துட்டார். நம்ம போய் அவர்கிட்ட ஞாபகப்படுத்த, எப்போ நீ செஞ்ச அப்படின்னு கேட்பார். ஏன்னா அவர் வார்த்தை சொல்லுகிறது, நான் அதை அவன் பாவங்களை மன்னித்து அவர் மறந்து விட்டார். நல்ல கைகளை தட்டி, ஓ அவர் நம்முடைய பாவத்தை சுட்டி காட்டி உணர்த்தி
அதற்காக ஜீவனை கொடுத்து நமக்காக உயிரோடு எழுந்து அதை மன்னித்து மறக்கிற தெய்வம். நல்லா பாடுவோமா? அதே பாட்டுதான். பாவத்தை சுட்டி காட்டி கண்டித்துணர்த்தும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை சுட்டி காட்டி கண்டித்துணர்த்தும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தில் இருந்து விடுதலை தருகின்ற தெய்வம் நீர் மாத்திரமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாவத்தில் இருந்து விடுதலை தருகின்ற தெய்வம் நீர் மாத்திரமே. தெய்வம் நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம். இரண்டு கைகளை உயர்த்தி அப்படியே முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. 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 சொன்ன சொல் தவறாத நம்பிக்கைக்கு உரியவர் இயேசு நீர் மாத்திரமே. பாரபட்சமில்லாத நேர்மை உள்ள தெய்வம். சொன்ன சொல் தவறாத நம்பிக்கைக்கு உரியவர் இயேசு நீர் மாத்திரமே. பாரபட்சமில்லாத நேர்மையுள்ள தெய்வம் நீர் மாத்திரமே. பரலோகம் போவதற்கு வழிகாட்ட வந்த தெய்வ அவதாரம் நீர் மாத்திரமே. பரலோகம் போவதற்கு வழிகாட்ட வந்த தெய்வ அவதாரம் நீர் மாத்திரமே. அவதாரம் நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு. வலது கையை உயர்த்தி முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. 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 தேவகுமாரனுக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கையை தட்டி அவரை மகிமை செலுத்துவார். ஹல்லேலூயா. நாம் பாடும்போது ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம், ஆராதிக்கும் போது மகிமை செலுத்துகிறோம். ஒவ்வொரு முறையும் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற போது அதை பார்க்கிலும் அதிகமாக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கை என்பது 1 மணி நேரம் ஆராதித்து விட்டு போகிறது ஆராதனை அல்ல. அது மாத்திரம் அல்ல, வாழ்க்கை முழுவதுமே அவருக்கு ஆராதனையாக மாற வேண்டும். அப்படி விரும்புறீங்களா? ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறை பாவத்தை நீங்க உதறி தள்ளும் போது பரிசுத்தமாய் வாழ உங்களை ஒப்பு கொடுக்கும். உலகமே அப்படித்தானே போயிட்டு இருக்குது, நானும் அப்படி போறேன். அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணாம, உலகமே எனக்கு எதிராக வந்தாலும் சரி, நான் என் ஆண்டவர், எனது தலைவன், எனது எஜமானன் இயேசு கிறிஸ்து, எனது தலைவன் இயேசுராஜன். அந்த பாட்டு தெரியுமா? ஆவியானவர் அதை நினைவுபடுத்து. அந்த எனது தலைவன், என் ஆண்டவர், என் எஜமானன் எனக்கு காட்டிய வழியிலே எது வந்தாலும் சரி நான் நடப்பேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க?
அதைத்தான் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் அதை கொண்டாடுகிற நேரத்திலே பரலோகம் கொண்டாட வேண்டும், பாதாளம் திண்டாட வேண்டும். ஏன்னா இந்த ஆத்மா எப்படியாவது இழுத்துடலாம், என்கிட்ட நல்லா இருந்தானே, இங்கிருந்து அங்கே போயிட்டானே அந்த சைடு அப்படி நான் இழுக்கிறது, கையை காலை பிடிச்சி எப்படியாவது இழுத்து காலை வாரி விடுறதுக்கு ரெடியா இருப்பான். அவன் காலை வாரி விடுறதுக்கு ரெடியா இருப்பான். ஆனா இயேசு நம்ம தலையை உயர்த்துகிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. எனது தலைவன், தலைவன் யாரு? அவர் தான் தலை. ஓ ஹல்லேலூயா. ஓ இந்திய கிரிக்கெட் கேப்டனை தோனிய தலை இருந்திருந்தா வேர்ல்டு கப்பில் நம்ம தோத்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தலை இயேசு மாத்திரமே. தலை என்று சொல்றதுக்கு தகுதி உள்ள ஒரே ஒருவர், உண்மையான மெய்யான தலைவர், என்றென்றும் உள்ள தலைவர், நமக்கு தலையானவர், சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர் என் ஆண்டவர் இயேசு மாத்திரமே. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. யோவான் இயேசுவின் மார்பில் எப்பொழுதும் சாய்ந்திருப்பாராம். நாமும் கூட அப்படியே அவருடைய மார்பில் சாய்ந்து இளை பாறுதல் அடைவோ. அவர் தன்னுடைய மார்போடு நம்மை அணைத்துக் கொள்வார், நம் கண்ணீரை துடைப்பார், நம்மை கைவிடவே மாட்டார். ஓ என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கின்றன. அவர் குரலை கேட்டு நான் அவர் பின் செல்வேன். அவர் தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். அவருடைய வருகை மட்டும் நான் பயணம் செய்வேன். அந்த அர்ப்பணிப்போடு நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன்.
எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. சேர்ந்து எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. என் மேய்ப்பர் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. The Lord is my shepherd, I shall not want. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே, அணைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து. சந்தோஷமா பாடுங்க. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எப்போ நம்ம மகிழ்ந்திருக்க முடியும்? அவருடைய மார்பில் சாய்ந்து இருக்கிறோம். யோவான் அவருக்கு அன்பான சீஷன். அந்த யோவான் ஒருவர் மாத்திரம்தான் பூரண வயதுள்ளவராய் இரத்த சாட்சியாய் மரிக்காத ஒரே ஒரு சீஷர் அவர் தான். அவர் அன்பா இருந்ததுனால தான் அப்படி மரிக்கல, அப்படி அர்த்தம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒன்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவன் பூரண ஆயுசு பல பாடுகளை பட்டார். எண்ணெய் கொப்பரையில் எல்லாம் அவரை கொண்டு போட்டார்கள் என்று சொல்வார்கள். அந்த பத்மத்தீவிலே அவன் நாடு கடத்தப்பட்ட அந்த யோவான், அவனுக்கு ஆண்டவர் தன்னுடைய ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தினார். எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. இனி வரப்போகிற அவருடைய வருகையை குறித்து, கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஏன் அவனுக்கு அவ்வளவு வெளிப்படுத்தினார் என்று நான் நினைக்கிறேன் என்றால், அவன் அவருக்கு மிகவும் பிரியமாக இருந்தான். அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டே இருந்தான். அதனால அவனை அப்படியாக அவனுக்கு தம்மை அவர் வெளிப்படுத்தினார். அவர் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நமக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை தர வேண்டும் என்றால் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? அப்படிப்பட்ட ஒரு அன்பு ஆண்டவரிடத்தில் செலுத்தணும். ஏதோ சடங்காச்சாரமாக கொண்டாடுகிறதல்ல கிறிஸ்துமஸ். அவர் மாத்திரம் நமக்காக மண்ணில் மனிதனாக அவதரிக்கவில்லை என்றால் நாம் என்றோ மண்ணாயிருப்போம். நமக்கு ஒரு எதிர்காலமே இராது. வழி தெரியாமல், திசை தெரியாமல் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்குமே. அன்றைக்கு தேவகுமாரன் பிறந்த பொழுது அவரை காணும்படியாக இடையர்கள் மேய்ப்பர்களும் வந்தார்கள், ஞானிகளும் வந்தார்கள். பொன்னையும் வெள்ளையும் தூப வர்க்கங்களையும், அவர்கள் வெள்ளை போளத்தையும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளங்களையும் கொண்டு வந்து அவருக்கு ஆராதனை செலுத்தினார்கள். ஓ ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே அதை நினைவில் கொண்டு வருவோம், நம்முடைய மனதில் கொண்டு வருவோம். ஒப்பில்லாத தேவகுமாரன் மனிதனாய் அவதரித்து இந்த தொழுவத்திலே இருக்கிறதை மனதில் கொண்டு வருவோம். ஏன் பொன்னை கொண்டு வந்தார்கள்? பொன் ராஜாவுக்குரியது, நித்திய ராஜா அவர்தான். அவருக்கு ஆராதனை செலுத்தும்படியாக, அவரை கனப்படுத்தும்படியாக
ஏன் தூப வர்க்கத்தை கொண்டு வந்தார்கள்? பலியை குறிக்கிறது, சுகந்த வாசனையாக அவரை ஆராதிக்கும்படியாக. ஏன் வெள்ளை போளத்தை கொண்டு வந்தார்கள்? அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக. அவர் மரிப்பதற்காகவே பிறந்தார், உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு நாமும் கூட முழு மனதோடு அவர்கள் அதை கொண்டு வந்து பிள்ளையை பணிந்து கொண்டார்கள். அதை பணிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நம்ம அதிகமாக படிச்சிருக்கலாம், அந்த ஆடு மேய்க்கிறவர்களை போல படிக்காம கூட இருக்கலாம், எழுத படிக்க கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா? அதுவே நமக்கு தகுதி. தட் இஸ் த ஒன்லி குவாலிஃபிகேஷன். எவ்வளவோ படித்திருந்தும் இயேசுவை அறியாமல் இருப்பதை விட, ஒன்றுமே எழுத படிக்க தெரியாமல் நாம் இருந்தால் கூட இயேசுவை நீங்கள் அறிந்திருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஞானவான்கள். ஓ, கரங்களை உயர்த்தி ಶಕರ ದೂರ ನಮ ನಮರ ತುರಲ ಬಲ ಬಲ ತುರನಿ ಶರಣಮனம் தீரபதர நம நமர துரலா. எல்லார் கண்களை முடிந்தவர்கள் ரெண்டு கையில் நான் வலது கரத்தை உயர்த்தி உஷபரபதரனம் சாஷ்டாங்கம் செய்யவாரும் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. பணிந்து கொள்வோம். பக்தரே வாரும் ஆசையாவலோடும் நீர் பாரும் பாலனை. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்யவா சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. தேவாதி தேவா ஜோதியில் ஜோதி மானிட தன்மை நீ வேறுத்தலி. தெய்வகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. சாஷ்டாங்கம் செய்ய கரங்களை கூப்பி தலைகளை தாழ்த்தி அப்படியே அவரை வணங்குவோம். வாரும் இயேசுவை. மேலுகத்தாரி மாகம்பீரத்தோடு ஜென்மனர் செய்தி பாடி போற்றுவே. விண்ணில் கர்த்தனி மாமகிமையேத்து சாஷ்டாங்கம் செய்யவார் சாஷ்டாங்கம் செய்யவார் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. சாஷ்டாங்கம் செய்ய சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே வாழ்க. இன்று ஜன்மித்தீரே, புகழும் ஸ்துதியும் உண்டாகவும். தந்தையின் வார்த்தை மாம்சமானார் பாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. சாஷ்டாங்கம் செய்யவா. நல்லா கைய கூப்பி சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. O come, let us, joyful lion. O come ye to Bethlehem. Come and behold him,
join the choir of angels. Oh, come, let us adore Him. Oh, come, let us adore Him. Oh, come, let us adore Him, Christ the Lord. Oh, come, let us adore Him. Oh, come, let us adore Him. Oh, come, let us adore Him, Christ the Lord. சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? தகப்பனே, நீர் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிற வேளையிலும் அப்பாவுடைய அன்பை தியானித்து நாங்கள் பாடுமை ஆராதிக்க பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. புறஜாதிகளுக்கு ஒளியாக வந்தீரே, எங்கள் உள்ளத்தின் ஒளியாக, எங்கள் வாழ்வுக்கு வழியாக நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உமது கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய வழிகளின்படி நடக்க எங்களை மறுபடியும் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதி கன மகிமை யாவும் செலுத்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரும் இணைந்து நாம் ஆண்டுடைய சமூகத்தில் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாமிசத்தில் வெளிப்பட்டார் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனாய் இருந்தவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனம் சொல்லுது, சகலமும் அவர் மூலமாய், இயேசு மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப தேவனாய் இருந்தவர் உலகத்தில் என்ன மாமிசத்தில் வெளிப்பட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வசனத்தினை வாசிக்கும் பொழுது ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர், அந்த வார்த்தையில் தேவனாய் இருந்தார், அந்த வார்த்தையில் என்ன ஸ்தோத்திரம், தேவனாய் இருந்தவர் இரண்டாவது தேவனோடு கூட இருந்து சகலத்தையும் அவருக்குள்ளாக சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையானது மாமிசமாகி, அந்த தேவனாய் இருந்தவர் மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. அல்லேலூயா. தேவனாய் இருந்தவர் மனுஷனாக மாமிசமாகி நமக்குள்ளாய் வாசம் பண்ணினா. அந்த நாளை கொண்டாடுகிறது தான் இந்த கிறிஸ்மஸ் நல்நாள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த பூமியில மாமிசத்தில் பிறக்கப்பட்ட நாளை கொண்டாடுகிற ஒரு நாள். அது இந்த டிசம்பர் 25 எந்த நாளோ அது அல்ல. ஆனால் இயேசு பிறந்தது உண்மை. ஆமென். எதற்காக பிறந்தார்? அவர் எனக்குள்ளா இருக்கும்படியா, என்னை நடத்தும்படியா, என்னை ஆசீர்வதிக்கும்படியாய், எனக்கு விடுதலை தரும்படியாய், என்னை மேன்மைப்படுத்தும்படியாய் அவர் இந்த உலகத்திலே மாமிசத்தில் பிறந்தார். ஆமென். ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது நாம் அங்கே சொல்லப்படு, அது எப்படி எனில் மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத சாயலாக என்ன செய்தார்? அவர் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாவ மாமிசத்தின் சாயலாக அவர் என்ன செய்தானா? அவர் வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 1 யோவான் 4:3 வாசிக்கும் பொழுது, மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த மனிதனும் அந்தி கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவனாய் இருந்தவர் மாமிசத்தில் வெளிப்பட்டார். எதற்காக மாமிசத்தில் வெளிப்பட்டார்?
ஏன் ஆண்டவர் வெளிப்பட்டார்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, முதலாவது அவர் என்னோடு கூட இருக்கும்படியாக வெளிப்பட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆமென், ஸ்தோத்திரம். வாசித்த யோவான் 1:14 வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படி இப்படி சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க அந்த வசனத்தை. ஆமென், ஸ்தோத்திரம். யோவான் 1:14 இல்ல 1:14. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. மாமிசமான தேவன் எனக்குள்ள என்ன வாசம் பண்ணும்படி அவர் என்ன மாமிசத்தில் என்ன வெளிப்பட்டார். அதனால தான் மத்தேயு 1:23 வாசிக்கிறோம், ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோட இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. 23 வசனம், அவர் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோட இருக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட என்னச்சுனா இருக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆண்டவர் என் கூட இருக்கிறான்னு சொல்ல முடியும்? நம்ம தோத்திரம். அவர் இருப்பதனால தான் நாம் இருக்கிறோம். ஆமென். அவர் இல்லாமல் நாம் ஒரு நாள் வாழவே முடியாது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் இருப்பதினால் தான் கர்த்தர் நம்மளை என்ன ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதினால் தான் நாம் இங்கே இருக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மாமிசமாகி எனக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் எப்படி வாசம் பண்ணினார்? இம்மானுவேலராய் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அதை நம்ம பாடும்போது சொல்லுறோம், இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ள துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற தேவன். ஆமென், ஸ்தோத்திரம். மத்தேயு 28:20 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 28:20 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு மட்டும் சகல நாட்களில் நான் உன்னை விட்டு உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த உலகத்தினுடைய முடிவு மட்டும் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எதற்காக ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்? ஏன் இருக்கிறார்? ஒரு 3 காரியத்தை அதில் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக நீங்கள் வாசித்து பார்த்தால், ஆமென், ஸ்தோத்திரம், யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை அங்கே வாசிக்கிறோம். ஏன் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்? ஆமென், ஸ்தோத்திரம். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை நினைச்சல எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலக மாட்டாரா? நம்மளை என்ன செய்ய மாட்டாரா? கைவிடவே மாட்டாரா? இந்த வார்த்தை 3 இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட எதிர்க்கு இருக்கிறார். உன்னை எதிர்த்து ஒருவன் என்ன உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். மோசே மரித்து போய்விட்டான். திடீரென்று சொல்லி மோசேயினுடைய மரணம் சம்பவிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் என்ன கலங்கி நிற்கிறான், திகைத்து நிற்கிறான் அந்த யோசுவா. இந்த சூழ்நிலை என்ன செய்ய முடியும்? மோசேக்கு முன்பாக திரளான ஜனங்கள் எதிர்த்து நின்றார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். இப்பொழுது தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். முன்பாக நிற்கிற என்ன எதிரிகள் ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை மேற்கொள்வதற்கு யுத்தத்தில் பழக்கம் இல்லாமல் இருக்கிற, நடத்துவதற்கு பழக்கம் இல்லாமல் இருப்பது யோசுவா. என்ன செய்வேன் என்று கலங்கி நிற்கிற ஒரு சூழ்நிலையில கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கிற நாளும் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஏன்னா நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல்னு சொன்னார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் ஏன் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அமிஸ்தோத்தர் நமக்கு விரோதமாய் வந்து நம்மை அழிக்க பண்ணுகிற எந்த வல்லமையும் நம்மை மேற்கொள்ளாமல் இருப்பதற்காக தேவன் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன். இந்த காலை நேரத்தில் உங்க வாழ்க்கையில் நினைச்ச இந்த பிரச்சனை எப்படி நான் சமாளிப்பேன், இந்த போராட்டத்தை எப்படி நான் சமாளிப்பேன், இந்த எதிர்ப்பை நான் எப்படி சமாளிப்பேன், இந்த இடத்துல எப்படி நான் மேற்கொள்ள முடியும் என்று கவலையோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, அமிஸ்தோ
ஸ்தோத்திரம், உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த போராட்டத்தை நினைத்து, உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனை நினைத்து, உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருவை நினைத்து நீங்கள் துக்கத்தோடு கூட இருந்தால், இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நல்நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆமென் ஸ்தோத்திரம், ஒருவனும் உன்னை எதிர்த்து மேற்கொள்ளுவதில்லை. ஆமென் ஸ்தோத்திரம், நீ உயிரோடு இருக்கிற நாளும் உன்னோடு கூட நான் இருந்து உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லு, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பட்சத்தில் இருக்கிறார். நான் நினைச்ச அவர் வலது வருஷத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதே இல்லை. எந்த மனுஷன் எனக்கு ஒன்று செய்ய முடியாது. ஆண்டோடைய வார்த்தை சங்கீதம் 23 அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவாய். அம்மை பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. தேவன் ஏன் நம்ம கூட இருக்கிறார்? சத்துரு நம்மை மேற்கொள்ளாமல் இருப்பதற்காக தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனாலதான் எரேமியா 1:8 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். எரேமியா 1:19 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை ரட்சிக்கும்படி நான் உன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். இரண்டாவதாக ஆண்டவர் அந்த இடத்தில் என்ன சொன்னார்? உன் கூட இருக்கிற தேவன் இருக்கிறேன் என்று சொன்னவர் எதற்காக இருக்கிறார்? அதே உபாகம் புத்தகம் 31 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 8 வசனம் வரையும், உபாகம் 31 6 8 வரை வாசிக்கும் பொழுது, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட வருவார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். எதற்காக? அடுத்த வசனம் எப்படி சொல்லுது? பின்பு மோசே யோசுவாவை அழித்து இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை நீ இந்த ஜனத்திற்கு அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வார் என்று கர்த்தர் சொன்னார். 8 வசனத்தில் இப்படி ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார், கர்த்தர் உனக்கு முன்பாய் போகிறவர், அவர் உன்னோட கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, கர்த்தர் நம்மோடு கூட ஏன் இருக்கிறார்? முதலாவது, எதிரி மேற்கொள்ளாமல் இருக்க ஸ்தோத்திரம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எதிரி நம்மை ஜெயிக்காமல் இருக்க ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எதிரியை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவதாக, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்கு காரணம் என்ன? என்னை கொண்டு, உங்களை கொண்டு, நம்மை கொண்டு என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிப்பதற்காக கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார். அல்லேலூயா. யோசுவாவே நீ பயப்படாத, யோசுவாவே நீ திகையாத, கர்த்தர் உன்னை கொண்டு பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை அவர்கள் ஜனங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படி ஸ்தோத்திரம், நீ அவர்களுக்கு அதை செய்வதற்கு என்ன சொன்ன உன்னை கர்த்தர் பயன்படுத்துவார். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, என்னை கொண்டு என்ன செய்ய முடியும் நினைக்கலாம். நம்மை விட்டு விலகாத ஒரு தெய்வம் உங்களை கொண்டு எதை செய்யணுமோ அதை உங்களை கொண்டுதான் செய்வார். நீங்கள் ஒருவேளை பலவீனமான ஆளா இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை எந்த திறமை இல்லாதவர்களா இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை எந்த விதத்தில் என்ன ஸ்தோத்திரம் எலிஜிபிலிட்டி இல்லாத ஒரு நபரா இருக்கலாம். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை கொண்டு கர்த்தர் எதை செய்ய நினைத்தாரோ அதை உங்களை கொண்டுதான் உங்கள் குடும்பத்தில் செய்வார். நீங்கள் செய்கிற இருக்கிற வேலை ஸ்தலத்தில் செய்வார். நீங்கள் இருக்கிற எந்த இடத்திலையும் கர்த்தர் நம்மை கொண்டு எதை செய்யணுமோ அதை செய்து முடிக்கும் மட்டும் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார்? ஏன் நம்மை விட்டு விலகுவதே இல்லை? எபிரேயர் புத்தகம் 13 அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 13:5-6 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், பண ஆசை இல்லாதவர்களாய் இருங்கள். எபிரேயர் 13:5-6, எபிரேயர் 13:5-6, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு ஒண்ணுமே இல்லையே, வருத்தப்படாதீங்க. ஒரு நல்ல ட்ரெஸ் எடுக்க முடியலையே, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியலையே,
ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியலையே, ஐயோ எனக்கு இதெல்லாம் இருந்தா இப்படிலாம் செஞ்சிருவேனே. வருத்தப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. நான் எப்பவுமே ஹெல்ப் பண்ணதவங்களுக்கு சொல்லுவேன், எப்பவுமே ஹெல்ப் வாங்கக்கூடாது, நீங்க அநேகருக்கு ஹெல்ப் உள்ளவங்களா மாறணும். ஆமே. எப்பவுமே சொல்லுவேன், நீங்க என்ன செய்யணும், அநேகருக்கு ஹெல்ப் உள்ளவங்களா மாறணும். ஆமே, ஸ்தோத்திரம். என்னைக்கு என்ன செய்ய, உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய, ஸ்தோத்திரம், நீங்க என்ன செய்ய, பலருக்கு உதவி உள்ளவர்களா மாறணும். கர்த்தர் உங்களை அப்படிதான் ஆசீர்வதிப்பா. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க வரணும். இங்க இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். திருப்பூர்ல மட்டன் கடை ஒரு நாளும் அடைக்கப்படாது. ஸ்தோத்திரம். அது அடைச்சாதான் எத்தனை பிரியாணி கடை இருக்கு என்ன. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு 50 பேருக்கு என்னச்சுன்னா பிரியாணி என்னச்சுன்னா இன்னைக்கு மத்தியானம் கொடுக்குறோம். ஆமே. நேற்று நான் அதை குறித்து இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம்முடைய சபை இருக்கிற ஒரு குடும்பம் என்னச்சுன்னா அதுக்கு ஒரு காணிக்கை என்னச்சுன்னா நேற்று அனுப்பி அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இதை என்னச்சுன்னா எடுத்து என்னச்சுன்னா ஒரு நபருக்கு உங்களை ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு. நான் மனசில் நினச்சதை கர்த்தர் இன்னொருத்தை கொண்டு செய்ய வச்சேன். அல்லேலூயா. இன்னைக்கு மத்தியானம் நம்ம ஸ்தோத்திரம் தெருக்கள் இருக்கிற நபர்களை பார்த்து என்னச்சுன்னா ஒரு 50 பேருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பிரியாணி பார்சல் கொடுக்குறோம். ஆமே. அது 50 இருக்கலாம், இன்னும் அது கூடலாம். ஸ்தோத்திரம். ஆண்டருக்கு மகிமை உண்டாதாக. நம்ம ஒரு நாள் என்னச்சுன்னா நமக்கு ஒன்றும் கிடைக்காம இருந்தது, ஆனால் இன்னைக்கு மற்றவர்களுக்கு கிடைக்க பண்ண நமக்கு ஆண்டு நம்ம ஒரு கருவியாக வச்சிருக்கிறேன். இதுதான் ஆண்டோடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டுடைய நாம மகிமைப்படட்டும். அடுத்து என்னச்சுன்னா அவங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து என்னச்சுன்னா சிலவங்களுக்கு கொடுங்க. உடனே என்னச்சுன்னா அன்னைக்கே கர்த்தர் ஒரு வழியை திறந்தா உடனே கொடுத்துட்டேன். இரவோடு இரவோ அது ஒவ்வொரு காரியத்தை தேவனுக்கு மகிமை உண்டா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய என்னச்சுன்னா வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவர். ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுடைய மன விருப்பத்தை கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார், அதை நிறைவேற்றுவார். ஒன்று நினச்சிக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் குறைவாக இருக்கிறேனே, எனக்கு தேவை யார் சந்திப்பா, யாருமே எனக்கு சந்திக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, இந்த நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இருக்கிறத சந்தோஷப்படுங்க, இருக்கிறதுல மகிழ்ச்சி அடைங்க, இருக்கிறதுல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இருப்பதில் நினைச்சன ஆண்டவர் என்ன உயர்த்துங்க. அப்படி நீங்கள் உயர்த்திக்கிட்டே இருக்க 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 கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் முறுமுறுப்பு மட்டும் வரக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ் வாங்க முடியல, முறுமுறுப்பு வர வேண்டாம். இன்னைக்கு எனக்கு இதை செய்ய முடியல, முறுமுறுப்பு வேண்டாம். எனக்கு இப்படி நடக்க முடியல, முறுமுறுப்பு வேண்டாம். ஐயோ அவங்களாம் இப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி தானே இருக்கேன், முறுமுறுக்காதீங்க. நீங்க ஆண்டவர் எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணிட்டே இருந்தா போதும். அவர் உங்களுக்கு என்னச்சுன்னா பிரைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் எப்பவுமே துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டருக்கு எப்பவுமே நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த அவர் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் அதாங்க சொல்லுகிறார், இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதும் என்று சொல்லி இருக்கிறாரே. அடுத்த வசனத்துல பாருங்க, அடுத்தது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். இன்றைக்கு இந்த இடத்துல இந்த கிறிஸ்மஸ் நாளில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் பொருளாதாரத்தில் குறைவுள்ள நபர்களாக இருந்தால் அடுத்த கிறிஸ்மஸ் வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தின் நிலைமையை கர்த்தர் பல மடங்கு பெருக பண்ணுவாராக. உங்கள் கையின் கிரிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சம்பத்தை ஆண்டவர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற நபராய் மாற உங்கள் கரத்தை தேவன் தொடுவாராக. உங்கள் கையின் கிரிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கு. எதற்காக இருக்கிறார், ஏன் இருக்கிறார்? ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒருவனும் என்னை மேற்கொள்ளாமல் இருப்பதற்காய், என் சத்துரு என்னை மேற்கொள்ளாமல் இருப்பதற்காய் அவர் என்னோடு இருக்கிறார். ஏன் என்னோடு இருக்கிறார்? என்னை கொண்டு எதை ஆண்டவர் செய்யணுமோ அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்காக கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஏன் என்னோடு இருக்கிறார்? ஸ்தோத்திரம். எனக்கு அவர் சகாயராய் இருந்து என் தேவைகளை சந்திப்பதற்காக அவர் என்னோட கூட இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இரண்டாவதாக கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஒரு பாயிண்ட்ல 3 பாயிண்ட் பேசியிருக்கேன். இப்போ அடுத்து என்ன, ரெண்டாவதாக கர்த்தருக்கு சரியா முடிச்சிருவேன். 9 மணி சொல்லியிருக்கேன்ல, 9 மணிக்கு முடிச்சிருவேன். நான் நீங்க இது ஃபாஸ்ட். அப்பப்போ பார்த்துக்கணும்ல.
சரி, கர்த்தர் நல்லவர் என்ன. சரி, பயப்படாதீங்க, கிறிஸ்துமஸ் நாள் சீக்கிரம் முடிச்சிடுவோண்ணே. சரி சரி, பிள்ளைகளுக்கு வசனத்தை படிக்க வைக்கும், உங்களுக்கு வசனத்தை சொல்லுதோம், அவ்வளோதான். கர்த்தருக்கு மகிமை, ஆண்டவருடைய நாம மகிமை. ரெண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு மாமிசத்தின் சாயல் மாமிசத்தில் வெளிப்பட்டா எதற்காக? நம்மோடு இருப்பதற்காக. ரெண்டாவது எதற்காக வெளிப்பட்டா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11 12 வசனம் வாசிக்கிறோம். லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். 11ஆம் வசனம் பாருங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு எதுக்காக இயேசு பிறந்தார்? அவர் சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்க பிறந்தார். ஆமென். ஆண்டவர் இந்த உலகத்திலே மாமிசத்தில் வெளிப்பட்டா எதற்காக? என் கூட இருப்பதற்காக. ரெண்டாவது, எனக்கு சந்தோஷம் கொடுப்பதற்காக. இந்த உலகம் எனக்கு கொடுக்காத சந்தோஷம், இந்த உலகம் கொடுக்காத மகிழ்ச்சி, இந்த உலகம் கொடுக்காத நிரந்தரமான மகிழ்ச்சி சந்தோஷம் யாரு கொடுக்கிறார்? இயேசு மட்டும்தான் கொடுக்கிறார். அல்லேலூயா. உலகத்துல சந்தோஷம் மனுஷனுக்கு பல விதத்துல வரும். ஸ்தோத்திரம். சந்தோஷம் என்னச்சுன்னா, ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும் பொழுதும், ஒவ்வொரு நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுதும் அவன் சந்தோஷப்படுவான். ஒரு நல்ல என்னச்சுன்னா, அவன் எதிர்பார்த்த ஒரு தேவை சந்திக்கப்படும் பொழுது ஒரு மனுஷனுக்கு என்னச்சுன்னா மகிழ்ச்சி வரும். இல்லை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு என்னச்சுன்னா ஒரு பொருள் வாங்கினாலோ, ஒரு ட்ரெஸ் எடுத்தாலோ, இல்லை ஒரு வாகனத்தை வாங்கினாலோ, இல்லை பிள்ளைகளுடைய திருமணம் நடந்தாலோ, ஏதோ ஒரு காரியத்தை நடக்கும் பொழுது சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இப்போ கல்யாணம் முடிக்கும் பொழுது சிலவங்களுக்கு சந்தோஷம். கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சோன்னா அப்போ கல்யாணம் முடிக்கணும்னு எனக்கு பயங்கரமாக சந்தோஷம். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சோடனே அந்த சந்தோஷம் எங்கன்னு கல்யாணம் அப்படி ஒரு மாதிரி என்னச்சுன்னா, அப்போ அதான் ஒருத்தர் சொல்லுவார், டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணுவோம். எப்போ நம்ம இவங்க போகிற போக்கை பார்த்தாலே தெரியும் இங்கே கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆயிட்டுன்னு. கல்யாணம் முடிச்சோன்னு பார்த்தா ஒரு நல்ல நெருக்கம் இருக்கும். பார்த்தீங்கன்னா கையை விடையவே மாட்டாங்க, அப்படி கையை பிடிச்சிட்டே போவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா, நீ முன்னால் போ, நான் பின்னால் வரேன். அதை வச்சே வருஷ கணக்கை நம்ம என்னச்சுன்னா கணக்கிட்டுடலாம், இது எத்தனை வருஷம் கேஸுகள் அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கம் வந்துடும். கடைசியில் வயசான காலத்தில் பார்த்தா, ஏன்னா இப்போ தள்ளாடுதுன்னு பார்த்தீங்களா, இப்போ கை தோண தேவை இப்போ, அதனால அப்போ ரொம்ப என்னச்சணும். ஆனால் ஆண்டருக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, சம்பவங்கள் நடக்கும் பொழுது, காரியங்கள் வரும் பொழுது, சில காரியத்தை கைகூடி வரும் பொழுது நமக்கு சந்தோஷம் இருக்கிறது. யோனாவுக்கு ஆமணச்செடி வந்ததுனால சந்தோஷம், யோனாவுக்கு ஆமணச்செடி வந்ததுனால சந்தோஷம். அதே போல என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் வேதத்தில் ஏரோதனுடைய என்னச்சுன்னா மறுமனையாட்டியுடைய பிள்ளை, அவள் என்னச்சுன்னா நடனமாடினால ஏரோதுக்கு சந்தோஷம், அதனால உனக்கு என்ன வேணுமோ தரேன் அப்படின்னு சொன்னான். இதே போல ஒவ்வொரு நிகழ்வு நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில சூழ்நிலைகள்ல சந்தோஷம் வந்தது. ஆனா அந்த சந்தோஷம் நிலையான சந்தோஷம் அல்ல. உலகத்திலே கொடுக்கப்படுகிற சந்தோஷம் நிலையானதல்ல. நிரந்தரமான நிலையான உறுதியான சந்தோஷத்தை எப்பவும் தருகிறவர் நமக்காக இந்த உலகத்தில் மாமிசமாகி பிறந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. அவர் நம்முடைய மனசுக்குள்ள வரும் பொழுது சந்தோஷம், அவர் நம்ம உள்ளத்தில் வரும் பொழுது சந்தோஷம். அப்ப நமக்கு ஒரு காரியம் நடந்தாலும் நடக்காட்டினாலும் சந்தோஷம், கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் சந்தோஷம். எப்பவும் சந்தோஷமா இருக்கிற அந்த சூழ்நிலை எப்ப வரும்னா, இயேசு நம் உள்ளத்திலே வருவதனால் மட்டும்தான் வரும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னால் ஒரு துக்கத்தோடு இருந்தார், எனக்கு ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லி வேதனையோடு கவலையோடு துக்கத்தோடு ஸ்தோத்திரம் கிளேசப்பட்டவளாய் காணப்பட்டார். அவமானம் நிந்தையை சகித்து கொண்டிருந்தார். அவளுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றினார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த காரியத்தின் நிமித்தமாய் நீங்கள் துக்கப்பட்டு, எந்த காரியத்தின் நிமித்தமாய் வேதனையோடு இருக்கிறீர்களோ, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் துக்கத்தை மாற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். வேத வசனம் சொல்ல, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா.
நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யோவான் 16:24, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அந்த இயேசு நிறைவான சந்தோஷத்தை அவரிடத்தில் கேட்டால் நிச்சயமாய் தர என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதனால தான் சங்கீதம் 40:16 வாசிக்கிறோம், உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறான், யோபு 20:4 வாசிக்கும் பொழுது, மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம்தான், ஆனா தேவன் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நிரந்தரமான சந்தோஷம். அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக, அம்மை மாமிசமாக வெளிப்பட்ட இயேசு நமக்கு தருகிற மூன்றாவது ஆசீர்வாதம் லூக்கா 2:14 வாசிக்கிறோம். லூக்கா 2:14 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, லூக்கா 2:14, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷமே பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவன் என்ன செய்தார்களா? துதித்தார்கள். அடுத்த ஆண்டவர் இந்த உலகத்தில் கொடுக்கிற பெரிய பாக்கியம், யாரும் கொடுக்காத ஒன்று எதுன்னு தெரியுமா? ஆமென், சமாதானம். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. யாராவது கொடுக்க முடியுமா? ஒருத்தரை தர முடியாது. ஆனா இந்த சமாதானத்தை இயேசு மட்டும் தருவார். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகள், ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு எனக்கு இந்த சமாதானம் இல்லாதனால எத்தனை பேர் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு நினைக்கிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள சமாதானம் இல்லை, உடன்பிறப்புக்குள்ள சமாதானம் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். குடும்பத்தில் இருக்கிற என்ன ஸ்தோத்திரம், ஆமென், அந்த சூழ்நிலை சிச்சுவேஷன், அந்த மாமன் மாமி மருமக்கள் இவர்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். சபைகளுக்குள்ள சமாதானம் இல்லை, ஊழியர்களுக்குள்ள சமாதானம் இல்லை, விசுவாச பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை, சமுதாயத்தில் சமாதானம் இல்லை, ஊர்ல சமுதாயத்துக்குள்ள சமாதானம் இல்லை, ஊருக்கு மற்ற ஊருக்கு ஒரு சமாதானம் இல்லை, ஜாதிகளுக்கு ஜாதி என்ன பிரச்சனைகள், சண்டைகள். ஆமென், ஸ்தோத்திரம். தேசத்துக்கு தேசம் சமாதானம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். பாஸ்டர் ராஜமணி ஒரு வார்த்தை, அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கெல்லாம் போய் என்ன ஸ்தோத்திரம் காவல் புரியுதீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். எங்க ஆட்கள்லாம் விடுங்க, முழங்கால நின்று தேசத்தின் எல்கள் நின்று ஜெபம் பண்ணா தேசத்துக்கு சமாதானத்தை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த மனிதனுடைய இருதயத்திற்குள்ள இயேசு வருகிறாரோ, எந்த மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறாரோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு மெய்யான சமாதானத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் வேதம் என்ன சொல்லுகிறது? அவரே சமாதான காரணர் என்று என்ன சொன்ன எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவரே சமாதான காரணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது நம்முடைய சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் வாசித்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர் சமாதானத்தின் பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு சொல்லுகிறார், என் சமாதானத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி யோவான் 14:27 சொன்னார். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் எல்லாம் ஒரு நாள் முடிந்து போய்விடும். என் சமாதானம் ஒளிந்து போகாத சமாதானத்தை, நிரந்தரமான சமாதானத்தை உனக்கு நான் தருகிறேன் என்று சொன்னார். எப்படி அந்த சமாதானத்தை தந்தார்? வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்ல வாசிக்கிறோம். கொலோசியர் 1:20 வாசிக்கும் பொழுது இயேசு சிந்திய இரத்தத்தினாலே நமக்கு என்ன சமாதானம் உண்டு என்று வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் அளக்களிக்கப்பட்ட நிலைமையில நிம்மதி இழந்து போய் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ, நல்ல வேலைகள் இருக்கிறது, நல்ல வருமானம் இருக்கிறது, நல்ல தொழில் இருக்கிறது, நல்ல குடும்பம் இருக்கிறது, ஆனா வாழ்க்கையில ஒரு விரக்தி அடைந்தவர்களாக, சமாதானம் இல்லாமல் குழப்பத்தோடு பயத்தோடு ஏதோ நடந்து விடுமோ என்று சொன்ன ஒரு நடைபெணத்தை போல இன்றைக்கு இருந்தால், ஆமென், ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்க இயேசு இந்த உலகத்திலே மாமிசத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இயேசு எதுக்காக வந்தார்?
எதற்காக மாமிசத்தில் வெளிப்பட்டார்? என்னோடு இருப்பதற்காக. இயேசு எதற்காக வெளிப்பட்டா? எனக்கு சந்தோஷம் தருவதற்காக. இயேசு எதற்காக வெளிப்பட்டா? எனக்கு சமாதானம் தருவதற்காக. இயேசு எதற்காக வெளிப்பட்டா? என்னை பிரகாசிக்க பண்ணுவதற்காக. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை லூக்கா 2:30 வாசிக்கிறோம். லூக்கா 2:30 ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ஆமென். லூக்கா 2:30 புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் அவர் வெளிப்பட்டார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கை இருள் சூழ்ந்து போய் இருக்கிறதா? மரண இருள், பொல்லாப்பு இருள், அந்தகார இருள், ஸ்தோத்திரம், வியாதிங்கிற இருள். உங்க வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு இருள் சூழ்ந்து போயிருக்கலாம். உங்கள் குடும்பம் ஒரு இருள் சூழ்ந்து போயிருக்கலாம். உங்க வேலை ஒரு இருள் சூழ்ந்து போயிருக்கலாம். என்ன நடக்குன்னு தெரியல. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்குன்னே தெரியல. குடும்பத்தில் என்ன நடக்குன்னு தெரியல. பிள்ளைங்க வாழ்க்கை என்ன நடக்குன்னு தெரியல. எல்லாம் இருள் மயமாக இருக்கிறது. இன்றைக்கு இருள் இருக்கிறவங்க வாழ்க்கையில் பிரகாசத்தை கொடுக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் இயேசு வெளிப்பட்டார். ஆமென். அதான் வேதம் சொல்லுது, இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை என்ன செய்தார்களாம்? கண்டார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இருக்கிற இருளெல்லாம் மாறும். அதனால் சங்கீதக்காரன் அழகான் சொல்லுகிறான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், தேவரே என் விளக்கை ஏற்றுவே, என் இருள் வெளிச்சமாய் மாறும். யோபு சொல்லும் பொழுது அழகா சொல்லுதான் பாருங்க. யோபு 29:3 வாசிக்கிறோம். யோபு 29:3 வாசிக்கும் பொழுது அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளிய வெளிச்சத்தினா இருளை கடந்து போனேன். அல்லேலூயா. இதுவரை உங்க வாழ்க்கை இருள் சூழ்ந்திருந்ததா? அந்த இருளின் வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் இன்றைக்கு அனுகிரகம் பண்ணுவார். ஆமென், ஸ்தோத்திரம். நேரம் முடிந்தது. நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா. என் கூட இருங்கப்பா, நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க கரத்தை பிடித்து, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் மகனே, உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் மகனே. ஸ்தோத்திரம். நம்மை விட்டு விலகாத ஒரு நேச, நம்மை விட்டு விலகாத ஒரு நேச அந்த ஆண்டவர் எல்லாம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அவர் உங்களை சந்தோஷத்தை கொடுப்பார். உங்க வாழ்க்கையில, எனக்கு ஒரு வாழ்க்கையில சந்தோஷமே வராதா? ஒரு நன்மை கூட நடக்காதா? என் வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் வாழ்க்கை சந்தோஷம் வரும், சஞ்சலம் தபிப்பு ஓடி போகும், சஞ்சலம் எல்லாம் ஓடி போகும், சமாதானத்தை சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவா. ஆனந்த களிப்போடு பாட கர்த்தர் கிருபையை தருவா. உங்கள் வாழ்க்கை நன்மை வரும், நன்மை வரும், நன்மை வரும். இந்த வருஷத்திலேயாவது ஒரு நன்மை கிடைக்குமா? இந்த வருஷத்திலேயாவது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு ஏங்கி நின்றேனே. என் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், இன்னும் ஒரு ஆசீர்வாதம் வரலையே, சந்தோஷம் இல்லையே. துக்கத்தோடு நிற்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க, நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், உங்கள் இருதயத்தை எதிர்பார்க்கிறார், உங்கள் இருதயத்தை எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். உங்கள் சத்தம் தேவனுக்கு நேராக உயர்த்தப்படட்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல சந்தோஷம் இல்லாமல் துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய துக்கம் மாறி சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். இன்னும் உங்கள் வாழ்க்கையில துக்கத்தை பார்ப்பதில்லை, சந்தோஷம் வரப்போகிறது. ஐயா, வீட்டுக்கு போன ஒரு சந்தோஷம் இல்லப்பா. ஸ்தோத்திர. வேலை ஸ்தலத்துக்கு போன ஒரு சந்தோஷம் இல்லை. ஸ்தோத்திர. குடும்பத்தில் போன ஒரு சமாதானம் இல்லை. ஸ்தோத்திர. இன்றைக்கு அந்த நிலைமையை கர்த்தர் மாற்றுவா, இன்றைக்கு மாற்றுவா. இருள் சூழ்ந்து போயிருக்கிறவங்க வாழ்க்கை இருளெல்லாம் கர்த்தர் மாற்றி உங்களை பிரகாசிக்க பண்ணுவா, பிரகாசிக்க பண்ணுவா. ஸ்தோத்திர. மரண இருளின் கண்ணியில் இருக்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு விடுவிப்பா. ஸ்தோத்திர. வியாதியின் இருள் இருக்கிற உங்களை கர்த்தர் விடுவிப்பா. ஸ்தோத்திர. சாபத்தின் இருள் இருக்கிற உங்களை கர்த்தர் விடுவிப்பா. கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ள வெளிப்படும். எல்லாரும் அதை சுதந்தரித்துக் கொள்ள, சுதந்தரித்துக் கொள்ள. ஒரு பண்டிகை கிறிஸ்தவர்களாய் அல்ல, இன்றைக்கு தேவன் அந்த வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து அந்த இருளை மாற்றுகிறபடியா, இருளை மாற்றுகிறபடியா, இருளை மாற்றுகிறபடியா, இருளை மாற்றுகிறபடியா, இருளை மாற்றுகிறபடியா. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. இன்னும் சத்தத்தை உயர்த்து, சத்தத்தை உயர்த்து, சத்தத்தை உயர்த்து, சத்தத்தை உயர்த்து. விடுதலை
விடுதலையோடு பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் அகன்று போகிறது. உங்கள் வாழ்க்கை இருக்கிற துக்கம் மாறி போகிறது. இன்னும் சந்தோஷத்தினாலே, மகிழ்ச்சியினாலே, ஆர்ப்பரிப்பினாலே, அகமகிழ்ச்சியினாலே கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் நண்பர் உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எல்லாம் சொல்லுவோம். இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. மறுபடியோ எந்தன் இயேசுங்கிற வார்த்தையில் விடுதலை. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தார், இயேசு உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்தி சொல்லுவோம். மறந்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை ஆர்ப்பரிப்போடு இயேசுவை நாமத்தில் ரீமானா சகதா நரிமானா ரதியந்தானா ரிகதானா ராதானபா. இயேசுவை நாமத்தில் இருளின் வாழ்க்கை அகன்று போவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற இருளின் வல்லமைகள் எதுவா இருந்தாலும் நன்மையை காண முடியாதபடி, மேன்மையை காண முடியாதபடி, உயர்வை காண முடியாதபடி, ஆண்டவரே ஆசீர்வாதத்தை காண முடியாதபடி இவனை சூழ்ந்திருக்கிற எல்லா இருளின் வாழ்க்கைகள் அகன்று போய்
என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். சமாதானம் தருகிற தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாரும். குடும்பத்திலே சமாதானம், மனதிலே சமாதானம், வேலை பார்க்கிற இடத்துல சமாதானம், படிக்கிற இடத்துல சமாதானம், அந்த தொழில் செய்கிற இடத்துல சமாதானம், வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல சமாதானம். ஆண்டவரே சபைக்குள்ளாய் சமாதானம் நிறைவாய் இருக்க உதவி செய்யும். சந்தோஷத்தை தாரும். எல்லா துக்கம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. நன்மை வரட்டும் ஆண்டவரே, நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே, அற்புதம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அற்புதமாய் நடத்தும். உங்க அதிசயமான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதமாய் அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்நியக்கும் சமாதானம் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாய் இருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.